வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/10/2025 ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்பது முன்பாக எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா வசந்தமும் அனுகூலமும் ராகவேந்தருடைய கிருபையால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து முதலில் செல்லக்கூடிய ராசி மேஷராசிக்காரர்கள். பயணங்கள், அனுகூலங்கள், உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று சகல விதத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். திடீரென்று பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் மனதில் பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. இந்த ஓய்வு நாளில் கூட, விசேஷ நாளில் கூட தொழில் ரீதியாக பல சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூட பிராப்தம் சிலருக்கு ஏற்படுவதில் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஏறக்கட்டி வைத்துவிட்டு குடும்பத்தாருடன் உறவினர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவசரப்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை, தைரியத்தை, நம்பிக்கையை, சந்தோஷத்தை, ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தவறான சில மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நம்பிக்கை ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள், ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம், ஆடை ஆபரண சேர்க்கை பிராப்தம், நகைகள் பிராப்தம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மேலதிகாரிகள் நம்பிக்கை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள்,
புதிய முயற்சிகள், புதிய பொறுப்புகள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதே பெரிய அளவுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுத்த முடிவுகளெல்லாம் டக்குன்று கைகூடுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், தெய்வ வழிபாடுகள், மகான்கள் வழிபாடுகள், பெரிய மனிதர்கள் வழிபாடுகள், தீபாவளி கொண்டாடிவிட்டு குடும்பத்தாருடன் முக்கியத்துவம் கொடுப்பதும், உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது என்று உங்களை பிஸிப்படுத்தி கொள்வதும், மனதில் இனம் புரியாத சந்தோஷத்திற்கு ஆட்பட்டு ரசிப்பதும், மகான்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதும் பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், நெருப்புகளை பயன்படுத்துகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அவர்கள் சொல்வதை சரியாக கடைபிடித்து ஞாபக மறதி இல்லாமல் எழுதி வைத்து கொண்டு அதை பின்பற்றுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஆனந்தங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் நம்பிக்கையும் புது உறவுகளையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.